உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் என் தேவனை பேசுவதாக ஆண்டவரே எங்களை மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். நீங்கள் அப்படி செயல்பட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28 1லிருந்து 6 வரைக்கும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்ட தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் என்ன செஞ்சிருக்காரு? உயிரோடு எழும்பிட்டார். இப்போ ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க? மகதலேனா மரியாள், இயேசுவோடு இருந்த மகதலேனா மரியாள், மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் அவருடைய சரீரத்துக்கு தூபம் வர்க்க விடணும்னு சொல்லிட்டு விடியற் காலையில வராங்க. வந்து பார்க்கும்போது அப்பா இயேசு கிறிஸ்து அங்க மூடியிருந்த அந்த கல்லறையை மூடியிருந்த கல் என்ன செஞ்சிருச்சு? புரட்டி போடப்பட்டிருக்கு. ஒரு தூதன் வந்து அந்த கல்லை என்ன செஞ்சிட்டாரு? புரட்டி தள்ளி இருக்காரு. அடுத்து என்ன நடந்ததுன்னா, அவரு அங்க இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டார். அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றாரு. இப்ப இந்த ஸ்திரீகள் வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த ஸ்திரீகளை பார்த்து அந்த தூதன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க. இவங்க இந்த தூதனை பார்த்தோன்னா அவங்க பயந்துட்டாங்க. பொதுவாகவே பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? காலையில சுடுகாட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இவங்க காலையில என்ன செய்யறாங்க? இயேசு மேல் உள்ள அந்த அன்பு நிமித்தம் காலையில போறாங்க. இங்க பார்க்கும்போது அங்க உள்ள கல்லறை திறந்து கிடக்கு, உள்ள இயேசு இல்ல, வெளியில ஒரு தூதன் நிக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயப்படும் போது முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை, தேவ தூதன் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், அவர் உயிரோட என்ன செஞ்சிருக்காரு? எழுந்திருக்காருன்னு சொல்லி. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? நீங்க வந்து அந்த இடத்த வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பார்த்துட்டு போய் சீஷர்கள்ட்ட அந்த காரியத்தை என்ன செய்யறாங்க? சொல்ல போறாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்த உடனே மரித்து 3ஆம் நாள் 24வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களின் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவங்களுக்கு என்ன செய்யறாரு? சமாதான வாழ்த்துதல் சொல்றாரு. முதலாவது பயப்படாதிருங்கள்னு சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாங்க. நம்ம அநேக காரியங்கள் என்ன செய்யப்போம்? பயந்துருவோம், பயப்படுவோம். அநேக காரியங்கள்ல பயப்படுவோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வருஷத்துல 365 நாட்கள், 365 நாட்களுக்கும் பயப்படாதிருங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளோட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். அநேக காரியங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளே அறியாம ஒரு பயம் வந்து நமக்கு அநேக காரியங்களை வந்து செய்ய முடியாம போயிடும். இங்க சீஷர்கள் என்ன செய்திருக்காங்க? பயந்து போயிருக்காங்க. பயந்து போயிருக்கிற பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல்ல என்ன சொல்றாரு?
உங்களுக்கு சமாதானம். முதலாவது பயப்படாதீர்கள்னு சொல்றாரு, அடுத்து உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அப்போ நமக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாராம்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ நமக்குள்ள சமாதானம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை சமாதானம் பண்ண முடியும். அப்போ நமக்குள்ள அந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இப்போ பயந்து போய் இருக்கிற இவர்களுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள்னு சொல்றாரு. அடுத்தது சமாதானம். இப்ப சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லாம என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நமக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தாதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் என்ன செய்வாங்களாம்? நம்மளோட சமாதானம் ஆவாங்களாம். அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருந்தா, நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவா இருந்தாலும் என்ன செய்வாங்க? நம்ம கூட என்ன செஞ்சிருவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. அப்ப நம்முடைய வழிகள் ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்குள்ள என்ன வரும்? ஒரு சமாதானம் வரும். அப்ப அந்த சமாதானம் உண்டாகணும்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? ஏரோதும் பிலாத்துவும் 2 பேரும் எதிரியா இருந்தாங்க. இந்த பிலாத்து முதல்ல ஏரோது கிட்ட அனுப்புறாங்க, அடுத்து வந்து பிலாத்து கிட்ட அனுப்புறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பகையா இருந்த 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தருடைய மரணம் ஒருத்தங்களை 2 பேரும் என்ன செய்து இணைக்குது. எதிராளியா இருந்தவர்களை இணைக்குது. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள சமாதானம் இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களா இருப்போம். நமக்குள்ள சமாதானம் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம்ம மற்றவர்களுக்கு சமாதானத்துக்கு பதிலா வேற காரியங்களை தான் நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் யாரு? சமாதான காரணர். இயேசு யாரு? சமாதான காரணர். அதனாலதான் அவர் சொன்னாரு, உலகத்திலே நம்ம வாசிக்கலாம், யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யார்கிட்ட சமாதானம் இருக்கு? இயேசுவினிடத்துல. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ யார்கிட்ட சமாதானம் இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன செய்யுது? சமாதானம் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலும் அவர் தான் தர முடியும். சமாதானத்தை என்ன செய்ய முடியும்? அவர் தான் தர முடியும். அப்ப அவர்கிட்ட சமாதான காரணராகிய அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? போகணும். இங்க சீஷர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்து போய் அடுத்து என்ன நடக்குமோ, யூதர்கள் நமக்கு என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க? பயந்து போயிருக்காங்க. அப்பதான் அவர்கள் நடுவுல வந்து இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அவங்க பயந்து போய் இருந்தா அவங்களால அடுத்த காரியங்களை என்ன செய்ய முடியாது? இயேசுவுக்காக செயல்பட முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? போகணும். அப்போ அவங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. அடுத்து அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது? இப்ப சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து போய் தனித்தனியா இருக்காங்க. ஒருத்தர் உள்ள இருந்தா அடுத்தவங்க என்ன செய்யறாங்க? வெளியில இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை, ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில அப்ப அவங்க சமாதானத்தோட இருந்தாதான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முடியும்? போய் சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் அதனாலதான் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, பயப்படாதீர்கள். அடுத்து சொல்ற வார்த்தை சமாதானம். உங்களுக்கு சமாதானம். அப்ப சமாதானம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப அந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? இயேசு மாத்திரம் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்ப அந்த சமாதான காரணராகி அவரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம
பார்க்கணும். அப்ப சமாதானக்காரனராகி அவரை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்க்கும்போது நமக்கு விரோதமாய் எந்த பயப்படுத்துகிற காரியங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், காரணராகி அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? யுத்தம் செய்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெயம் கொடுக்கிறவராகி அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? கேட்கும் போது அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அநேக காரியங்கள்ல சில சமயம் எந்த தப்புமே நான் செஞ்சுக்க மாட்டேன். ஆனா என்ன செஞ்சாங்க, தேவையில்லாம என்ன பேசி அது ஒரு மாதிரி இது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு. அப்போ 100 நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல, ஆனா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ அடுத்த ஒரு வாரத்துல திரும்ப சாரி தெரியாம சொல்லிட்டேன். ஏன்னா அந்த காரியம் தெரியாம சொல்லிட்டேன்னு அவங்க சொல்லி உடனே மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர் அதை அப்படியே மாத்திட்டார். அப்போ நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமா யார் பேசினாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. இப்ப நம்முடைய வழிகள் பிரியமா இருக்கணும். அதை கேட்கிற விதத்துல என்ன செய்யணும்? நடக்கணும்னா அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன செய்வாரு? சரியான பாதையில நடத்தி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம மூலமா மற்றவர்களுக்கு சமாதானத்தை நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கணும். வேதாந்தம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்னைக்கு சமாதானம் பண்ண போனா பிரச்சனையா போயிடுது இல்லையா? இவங்களுக்கு இப்ப இவங்க வேணும்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட 2 பேருக்கும் சமாதானம் பண்ண போறோம். இல்ல நீங்க அவங்களுக்கு தான் சாதகமா பேசுறீங்க, இல்ல எனக்கு தான் சாதகமா பேசுறீங்கன்னு பிரச்சனையாயிடுது. ஆனா அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சமாதானம்னா 2 பேருக்கும் எது நீதியோ அதை நம்ம என்ன செய்யணும்? சரியா செய்யும் போது அங்க ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அங்க குழப்பத்துக்கோ எதுக்கோ இடம் இல்லை. அப்ப சமாதானக்காரனராகி அவரை நோக்கி நம்ம பார்த்து ஜெபித்துட்டு எந்த ஒரு காரியத்துக்கு போகும்போது அங்க ஒரு சமாதானத்தை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவரை நான் சமாதானக்காரனர். இப்ப சமாதானக்காரனராகி அவரை நோக்கி இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கும்போது நம்ம மூலமாய் இந்த உலகத்துக்கு நம்ம சமாதானம் கொடுக்கிறவர்களாய் மாற தேவன் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவரா இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல அந்த வல்லமையை சமாதானம் பண்ணுகிறதுன்றது ஒரு வல்லமை. அந்த வல்லமை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் கனியில ஒண்ணு அன்பு, சந்தோஷம், சமாதானம். அந்த சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். அந்த சமாதானம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, அந்த ஆவியின் கனியாகி அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். அந்த நமக்குள்ள இருக்கும் போது அது மற்றவர்களுக்குள்ள போகும். நமக்குள்ள என்ன இருக்கும்? நமக்குள்ள பயம் இருந்தா அது மற்றவர்களுக்குள்ள என்ன செய்யும்? போகும். நமக்குள்ள சமாதானம் இருந்தா அது என்ன செய்யும்? அப்படியே போகும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா. ஏன்னா அவருடைய பிள்ளையாகிய அவர் சமாதானக்காரனர். அப்ப அவருடைய பிள்ளையாகிய நாம் எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும்னு தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல என்ன செய்கிறாரு? விரும்புகிறவரா இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை முடிஞ்சோம் பண்ணலாம். ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளா இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். அந்த சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிரடையா எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்ருவாடைய கிரியைகளை அழித்து போடுங்க. எங்களை பயமுறுத்துகிற எல்லா கிரியைகளையும் தேவனர் அழித்து போடுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை தேவனின் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே, ஆமென்.